லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் காலை 9:30 மணி அளவில் மஹிந்த ராஜபக்ஷ வருகை தந்திருந்தார். இவருடைய வருகையினை முன்னிட்டு இவரை ஆதரிக்கும் முகமாக, இவரை காப்பாற்றும் முகமாக பெரும் திரளான அவருடைய ஆதரவாளர்கள் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும். ஆனால் இவர்கள் கேட்டால் கூறுவார்கள் என்ன? இல்லை, மஹிந்த ராஜபக்ஷவின் மீது இருக்கின்ற அன்பின் வெளிப்பாடாக பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் அவர்களாக வந்ததாக. ஆனால் அது இல்லை. அனுராதபுரம், புலனறுவை, தம்புள்ள இப்படி பல பகுதிகளிலிருந்தும் பேருந்துகளில் வந்திறங்கிய மக்களை தான் நாம் பார்த்தோம். அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர்கள், கட்சி ஒருங்கிணைப்பாளர்களுடைய வழிகாட்டுதல்களில் அவருடைய தலைமையில் இன்று பல பகுதிகளிலிருந்தும் ஆதரவாளர்களாக அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். இதில் பலர் குடிபோதையில் உளறியதையும் காணக்கூடியதாக இருந்தது, குடிபோதையில் ஆடியதையும் காணக்கூடியதாக இருந்தது. இது எப்படியோ ஆதரவாளர்கள் இப்படி வந்து மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கை வைத்தால் நடப்பது வேறு என்ற எச்சரிக்கையையும் அரசாங்கத்துக்கு விடுத்து மஹிந்த ராஜபக்ஷ வெளியேறியவுடன் இவர்களும் வெளியேறி சென்று விட்டார்கள். அவர்கள் வந்த பேருந்துகளிலே மதிய உணவும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மதிய உணவு பார்சல்களையும் வாங்கி கொண்டு பேருந்துகளில் ஏறி நான் ஒளிப்பதிவு செய்கின்ற இந்த நேரத்திலும் கூட அவர்கள் பயணம் செய்து கொண்டிருப்பார்கள் அனுராதபுரம், புலனறுவை பகுதிகளுக்கு. நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மெடிப்ளேஸ். புலம்பெயர்ந்திருக்கின்ற உங்களுடைய அன்பான உறவுகள் இலங்கையில் இருப்பார்களாயின் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் ஒரே இடத்தில் சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ள ஒரே இடம் மெடிப்ளேஸ் தான். திரையில் தோன்றுகின்ற இலக்குகளுக்கு தொடர்பு கொண்டு மெடிப்ளேஸை நாடி அவர்களிடம் முழுமையான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல சேவையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் யாருக்காக வந்தார்களோ அவர்கள் உடனடியாக 5-10 நிமிடங்களில் அவருடைய வீடுகளுக்கு சென்று அவருடைய வாகனங்கள், சொகுசு வாகனங்களில் சென்றிருப்பார்கள். ஆனால் ஆதரவுக்காக வந்தவர்கள் இன்னமும் இரவிரவாக பயணம் செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலைதான் ஏற்படும். ஆனாலும் வருகிறார்கள். இதற்கு ஒரு சிலர் உண்மையான ஆதரவு இருக்கின்றது, இல்லை என்று இல்லை. மஹிந்த ராஜபக்சவின் மீது இருக்கின்ற அன்பு பற்று காரணமாக வருகை தருகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து தான் ஏனையவர்களும் வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. என்ன செய்ய, ஏதாவது கிடைக்கும் அவர்களுக்கு அந்த பலனுக்காக வருகை தருகிறார்கள். ரைட். இது எப்படியோ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜரான முன்னிலையான மஹிந்த ராஜபக்ஷவிடம் 2 மணி நேரங்கள் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கின்றது. விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றது. விசாரணை சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் தான், ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கின்றோம். கபில சந்திரசேன, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் CEO, அவர் CEO-ஆக இருக்கும் போது பார்த்த ஒரு வேலைத்தான். ஏர்பஸ் நிறுவனத்திடம் விமானங்கள் கொள்வனவு செய்வதற்காக ஒரு டீல் நடந்திருக்கின்றது. முறைகேடான ஒரு டீல் நடந்திருக்கின்றது. அதாவது கமிஷன், பெரும் தொகையான பில்லியன் கணக்கான பணம் இவர் கமிஷனாக வந்திருக்கின்றது. ஆனால் இது இவருக்கு நேரடியாக வரவில்லை. இவருடைய மனைவியின் பெயரிலே சிங்கப்பூரில் திறக்கப்பட்ட ப்ரூனே நிறுவனத்தில் ஒரு அக்கவுண்ட் சிங்கப்பூரிலே திறக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அக்கவுண்ட்டுக்கு தான் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகி இருக்கின்றது. அதையடுத்து இவர் பெற்ற பணத்திலே 60 மில்லியன் 3 தடவைகளில் மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கியதாக மார்ச் 9 இவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கபில சந்திரசேன வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருந்தார். ஆனால் அந்த வாக்குமூலம் வழங்கியது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். பணிப்பாளர் ரங்கு திசாநாயக்கவின் அழுத்தம் காரணமாக அச்சுறுத்தித்தான் இந்த பெயரை என்னிடமிருந்து இவர் கேட்டுக்கொண்டார். நாமல் ராஜபக்சனுடைய பெயரையும் மஹிந்த ராஜபக்சனுடைய பெயரையும் கூறு என்று இவர் என்னை மிரட்டினார். இல்லை என்றால் கேலிய ரம்புக்வெல்லவினுடைய வழக்கு விசாரணையில் சாட்சியாளருக்கு நடந்துதான் உனக்கும் நடக்கும் என்று என்னை மிரட்டினார். அதனால் நான் மஹிந்த ராஜபக்சவினுடைய பெயரை கூறினேன் என்று தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
ஆனால் அந்த வாக்கு மூலத்திலையும் எங்குமே இவர் குறிப்பிடவில்லை. யார்? கப்பில சந்திரசேன குறிப்பிடவில்லை. மஹிந்த ராஜபக்ச குறித்து நான் பொய்யை தான் சொல்லியிருந்தேன், நான் பொய்யான தகவலைத்தான் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வழங்கினேன், அப்படி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் கப்பில சந்திரசேன எங்குமே அப்படி குறிப்பிடவில்லை. அதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனையே. ரைட், மிரட்டி இவரிடம் இந்த பெயரை சொல்ல சொன்னதாகத்தான் கப்பில சந்திரசேன அவருடைய சட்டத்தரணிகளுக்கு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார், சத்திய கடதாசி. ஆனால் அந்த சத்திய கடதாசியில் எங்கேயுமே குறிப்பிடவில்லை, இவருடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து நான் பொய்யை சொன்னேன் என்று எங்குமே சொல்லவில்லை. கப்பில சந்திரசேன நினைத்திருந்தால் சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லவில்லை. ஆகவே எது எப்படியோ கப்பில சந்திரசேன ஒரு கட்டத்திலே மஹிந்த ராஜபக்சவுக்கு 60 மில்லியன் கொடுத்ததை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இவருடைய விசாரணையின் முறைமை கீழ் கப்பில சந்திரசேன வாக்குமூலம் வழங்குகின்றார். ஆம், நான் 3 தடவைகளில் 20 மில்லியனாக 60 மில்லியன் கொடுத்தேன், இது இந்த பகுதிகளில் வைத்து கொடுத்தேன் என்றும் குறிப்பிட்டு விட்டார். ஆனால் மஹிந்த ராஜபக்சவின் பெயரை குறிப்பிட்டதன் காரணமாக ஐயோ இனி என்னுடைய வாழ்க்கை போச்சே, எந்த நேரத்திலும் என்னை போட்டுத்தல இவர்கள் பின்வாங்க மாட்டார்கள், அதோடு இவர்களே இல்லாவிட்டாலும் கூட இவருடைய ஆதரவாளர்கள் மஹிந்த ராஜபக்சவை காட்டிக் கொடுத்ததன் காரணமாக என்னை பழிவாங்க நிச்சயம் வாய்ப்பு இருக்கின்றதாக ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த அச்சத்தின் காரணமாக அதே நீதிமன்றத்திற்கு சட்டத்தரணிகள் மூலமாக ஒரு வாக்குமூலத்தை சத்திய கடதாசியை வழங்கியிருக்கலாம். ரங்க திசாநாயக்க என்னை அச்சுறுத்தி கேட்டார், நான் சொன்னேன் என்று சொல்லியிருக்கின்றார். இதுதான் நடந்திருக்கின்றது. ஆனால் இது எப்படியோ இப்பொழுது கப்பில சந்திரசேன உயிருடன் இல்லை. இவர் சாட்சியாளர் அல்ல, இந்த வழக்கின் சந்தேக நபர், பிரதான சந்தேக நபர் இவர் தான். காரணம், இவருக்கு பணம் கொடுத்ததாக, இவ்வளவு பில்லியன் தொகையான பணம் கொடுத்ததாக ஏபஸ் நிறுவனமே பிரித்தானியாவில் ஒப்புக்கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில். இப்படியான ஒரு முறைகேடு இடம்பெற்றிருப்பது குறித்து ஏபஸ் நிறுவனமே உத்தியோகபூர்வமாக தெரிவித்து விட்டது. அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் கூட 2020ஆம் ஆண்டு கொழும்பிற்கு நீதிமன்றத்திலே ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் கப்பில சந்திரசேனவும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டார்கள் 2020. பின்னர் கொஞ்ச நாட்கள் விளக்கமறையில் வைக்கப்பட்டு மீண்டும் பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள், அது வேறு கதை. ஆனால் அவர்களுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கின்றது. இதில் இன்னொரு விடயம் இருக்கிறது. இன்று மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக கோட்டாபே ராஜபக்ஷ வந்திருந்தார், அண்ணனுக்காக தம்பி. இன்றைய தினம் வருகை தந்திருந்தார். அன்னைக்கு அவருக்கு தெரியுமோ தெரியாது, அவருடைய ஆட்சி காலத்தில் தான் 2020இல் கப்பில சந்திரசேனவும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டார்கள் கோட்டாபே ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில். என்ன செய்ய, சர்வதேச ரீதியாக பேசப்படுகின்ற ஒரு வழக்கு விசாரணை இலங்கையும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதுவும் மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் சிஇஓவாக இருந்தவர். அந்த நியமனம் இவர்களால் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. பல டீலிங்ஸ் நடந்திருக்கிறது. அதற்கான ஒப்புதல் கொடுத்தது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என்பது நன்றாகவே தெரியும். இருந்தும் இதை நாங்கள் இப்பொழுது கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டால் அது பிரச்சனையாக விடும், எங்களுடைய ஆட்சிக்கு எதிராகவே இது திசை திரும்பி விடும், ஆகவே நாங்கள் ஆக்ஷன் எடுப்பதை போல் எடுப்போம் என்று சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை. அப்போது கைதும் செய்கின்றார்கள் கப்பில சந்திரசேனவையும் அவருடைய மனைவி இருவரையும். பின்னர் பிணையில் விடுதலை செய்கின்றார்கள். ஆகவே இன்று இந்த சம்பந்தமாக மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக கோட்டாபே ராஜபக்சவும் வருகை தந்திருந்தார். நிறைய பேர் நிறைய விடயங்களை பேசினாங்க. ஆனால் மஹிந்த ராஜபக்சனுடைய ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கபகே ஊடகங்களுக்கு எப்போதுமே இந்த ராஜபக்ச குடும்பத்தில் யாரை அழைத்தாலும், ஒரு விசாரணைக்காக அழைத்தாலும், மனோஜ் கபகே உட்பட குழுவினர் என்ன சொல்வார்கள் என்றால், இப்பொழுது நான் சொல்ல வருகின்ற விடயம் தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதே டயஸ்போரா கதை, அதே விடுதலை புலிகள் இயக்க கதை. இன்று என்ன ஹைலைட் என்றால், இது மே மாதம் 18ஆம் தேதி நினைவேந்தல் தினமாக இருக்கின்றது. ஆகவே எப்படி குறிப்பிட்டார்கள் என்றால், இன்று அங்கு வந்திருந்த அந்த ஆதரவு குழுவினரை எப்படி உசுப்பேற்றினார்கள் என்றால், பாருங்கள் மக்களே, விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்ட நாள் நெருங்குகிறது. அந்த மாதத்திலே இந்த யுத்தத்தை 30 வருட யுத்தத்தை முடிவு கொண்டு வந்த விடுதலை புலிகள் இயக்க தலைவருக்கே அஞ்சாத, அவர்கள் பெயரை குறிப்பிட்டு வெவ்வேறு விதமாக குறிப்பிட்டார்கள், அதை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் சொன்னதைத்தான், கொல்லப்பட்ட மாதத்திலே மஹிந்த ராஜபக்சவுக்கு கஷ்டம் கொடுத்து இப்படி அசௌகரியங்களை ஏற்படுத்தி விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்?
டயஸ்போராக்களை திருப்திப்படுத்த டயஸ்போராக்களுடைய நிதியிலே ஆட்சி அமைத்த அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அந்த டயஸ்போராக்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இந்த மாதத்தை டார்கெட் செய்து இன்னும் ஒரு வாரத்திலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலாம் இடம்பெறும். அதை டார்கெட் செய்து தான் மஹிந்த ராஜபக்சவை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். வேறு ஒன்றுமில்லை, 30 வருட கால யுத்தத்தை முடிவு கொண்டு வந்த பூ வைத்து கும்பிட வேண்டிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இவர்கள் கஷ்டம் கொடுக்கின்றார்கள். அதை ஒருபோதும் இந்த நாட்டில் சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஒரு போடு போட்டார். நானும் நினைத்தேன், ரைட், இந்த வசனங்களை கேட்டவுடன் இலங்கையில் இருக்கின்ற 4 பக்கமும் இருக்கின்ற சிங்களவர்கள் இன்று கொந்தளிப்பார்கள் போல என்று தான் நானும் எண்ணினேன். இந்த எல்லாம் முடித்துவிட்டு வெளியே வந்து பார்த்தால், சோசியல் மீடியாவை எடுத்து பார்த்தால் எல்லோரும் சிரித்து வைத்திருக்கிறார்கள். சிங்களவர்கள் இதே சிங்களவர்கள் சகோதர மொழி பேசுபவர்கள் சிரித்து வைத்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. காரணம், பெரும்பாலான சகோதர மொழி பேசும் மக்களுக்கு தெரியும் என்ன நடந்தது, ஏது நடந்தது, இவர்களுக்கு எதிராக இருக்கின்ற சாட்சியங்கள் என்ன என்பது குறித்து நன்காகவே தெரியும். அதன் காரணமாகத்தான் இந்த ஆதரவுக்கு வந்தவர்கள் பேசுவதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் உண்மை என்னவென்பது. கடந்த ஆட்சி காலங்களில் ஆட்சி அதிகாரத்தை இவர்கள் கையில் வைத்துக்கொண்டு, அந்த அதிகார பலத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் சட்டத்தின் மேலே நின்று எப்படியெல்லாம் ஆடினார்கள் என்று இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும். தெரிந்தும் விட்டுக் கொடுக்க முடியாத மனப்பான்மையில் இருக்கின்ற ஒரு சிறிய குழுவினர் தான் இந்த ராஜபக்ச தரப்புக்கு ஆதரவாக இன்றும் பேசுகிறார்கள். வீதிக்கு இறங்கி வந்து இவ்வாறான போராட்டங்களை செய்கின்றார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதில் இன்னும் ஒரு விஷயம், ஒருவர் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் இறுதியாக எடுக்கப்பட்ட புகைப்படம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புகைப்படம், நந்திக்கடல் பகுதியில் எடுக்கப்பட்ட புகைப்படம், அதை கையில் வைத்துக்கொண்டு அவர் குறிப்பிடுகின்றார். தெரிகிறதா, நிறைய வார்த்தை பிரயோகங்கள் அந்த இடத்திலே மேற்கொண்டார்கள். இருப்பினும் அதை நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த இடத்தில் இவருடைய கதையை முடித்து வைத்த மஹிந்த ராஜபக்ஷ எங்களுடைய மன்னனுக்கு, ராஜாவுக்கு, சிங்கத்துக்கு இவர்கள் எப்படியான கஷ்டத்தை கொடுக்கின்றார்கள் என்று பாருங்கள். விடமாட்டோம், கைது செய்ய விடமாட்டோம், கை வைக்க விடமாட்டோம், நடப்பதை பார்ப்போம் என்று எச்சரிக்கை விடுத்தார்கள். போலீசாரும் இருந்தார்கள் அந்த இடத்திலே, கழகம் அடக்கும் படையினரும் இருந்தார்கள். யாரும் எதையும் கண்டுகொள்ளவில்லை. மாறாக அவர்கள் அந்த போக்குவரத்து எப்படி சரியாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த பகுதியில் செல்கின்ற ஏனையவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் வாகன வசதி அது செல்லும் பாதையைத்தான் சரி செய்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதை அவதானிக்கூடியதாக இருந்தது. ஆனால் இவர்களுடைய ஆதரவாளர்கள் வெவ்வேறு விதமாக கத்தி கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். சில வேளை கைதாக இருந்தால் மஹிந்த ராஜபக்ச ஏதோ இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கம் அப்படித்தானே ஒரு நாள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். அன்று தினமே FCIDயால் கைது செய்யப்பட்டார். ஆனால் இன்று மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு தான் அழைக்கப்பட்டார். ஒருவேளை கைது செய்யப்பட்டிருந்தால் நிச்சயமாக ஒரு குழப்பத்தை அந்த இடத்திலே உண்டு பண்ணியிருப்பார்கள். அது நிச்சயமாக நடந்திருக்கும். அதற்கு தயாராகத்தான் வந்தார்கள். ஆனால் இது எப்படியோ இறுதியில் அவர் விசாரணை முடிந்து வீடு திரும்பிவிட்டார். ஆனால் மஹிந்த ராஜபக்ச இன்று காலையிலேயே வீட்டிலிருந்து வெளியேறும் போது ஒரு விடயம் சொல்கிறார். சரியாக பார்த்தால் என்னை இவற்றிலிருந்து எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும். இந்த சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லா கேசுகளில் இருந்தும் விசாரணைகளில் இருந்தும் என்னை விடுவிக்க வேண்டும். காரணம், சரியான சாட்சிகள் இல்லையாம். சாட்சியாளர் தான் சாட்சியாளர் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது வாக்குமூலம் வழங்கியவர் மஹிந்த ராஜபக்சவும் தெரியாது இவர் சாட்சியாளர் என்கிறார். கபில சந்திரசேன சாட்சியாளர் அல்ல, சந்தேக நபர். சந்தேக நபர் தான் மஹிந்த ராஜபக்சனுடைய பெயரை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே ஆனால் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிடுகிறார், கபில சந்திரசேனவும் இப்பொழுது இல்லை, இறந்து விட்டார், சாட்சிகள் இல்லை. ஆகவே சரியாக பார்த்தால் என்னை விடுவிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இல்லை, கபில சந்திரசேன இல்லாவிட்டாலும் இந்த வழக்கு விசாரணை தொடரும் என்று தான் நிறைய பேர் குறிப்பிடுகிறார்கள். காரணம், காசோலைகள் சம்பந்தமாகவும் ஒரு சில தகவல்கள் இருக்கின்றது. சமால் ராஜபக்சனுடைய மகன் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கைது செய்யுமாறு வலியுறுத்தி. ஆனால் இன்னமும் அவர்கள் கைது செய்யப்படவில்லை. கபில சந்திரசேனின் மனைவி கைது செய்யப்பட சொல்லி நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் இன்னமும் அவர்கள் கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில்தான் கபில சந்திரசேனவும் கைது செய்யப்படத்தான் இருந்தார். அவர் ஏதோ தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது, மரணத்தை விட்டார். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்
நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே கபில சந்திரசேனவருடைய மரணம் சம்பந்தமாக மரண விசாரணை அறிக்கைகள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் அது சம்பந்தமான ஒரு அப்டேட்டையும் உங்களுக்கு தர தயாராகி இருக்கின்றேன். அதாவது கபில சந்திரசேன எவ்வாறு மரணித்து இருந்தார், அவருடைய உடல் மீட்கப்பட்ட போது கதவு, அதாவது நிலப்படி என்று சொல்லுவோம், நிலப்படிக்கு இடையில், சுவருக்கும் நிலப்படிக்கும் இடையிலே அந்த ஜிம்முக்கு பயன்படுத்துகின்ற ஒரு பட்டி, அந்த பட்டியால் தான் இவருடைய கழுத்து இறுகி இருக்கின்றது, இருக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கழுத்து இறுகியதன் காரணமாகத்தான் அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கின்றது. இப்படி சிங்களத்திலே ஒரு அப்டேட் கிடைத்தது. கபில எல்லிலா மெருணதொர உலுவசே, உலுவசே என்றால் நிலப்படி, பராக் எல்லி திபிமென் அத்தீவு பழுந்து வீம பெண்ணினெட்டன பட்டியை கொட்டாஸ் தேக்கமா திபுன பீம. ரைட், என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு நிலப்படி, அதாவது கதவு, அந்த ஃப்ரேம் இருக்குது தானே, கதவுக்கான ஃப்ரேம், அதற்கிடையில் தான் இந்த ஜிம் பட்டியை பயன்படுத்தி இவர் தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்டத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த கதவில் ஒருவர் தொங்கியதற்கான ஆதாரங்கள் இல்லை. விளங்குகிறதா? இவர் கபில சந்திரசேன உண்மையாகவே உயரமான ஒரு நபர். அவர் அன்று கைவிலங்குடன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போது பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த கூட்டத்திலே இவர் கொஞ்சம் உயரமாகத்தான் இருக்கின்றார், ஒரு உயர்ந்த நபர். அப்பொழுது எப்படி அந்த உயர்ந்த நபர் இந்த கதவுக்கு இடையில் இந்த ஜிம்முக்கு பயன்படுத்துகின்ற, ஜிம் உடற்பயிற்சிக்கு பயன்படுத்துகின்ற பட்டியை கொண்டு தன்னைத்தானே தூக்கு மாட்டிக்கொள்ள முடியும்? எப்படி அவருடைய கழுத்தில் அந்த கயிற்றை கட்டி எப்படி இவரை தற்கொலை செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அது சம்பந்தமாகத்தான் விசாரணை அதிகாரிகள் இந்த விடயத்தினை முன்வைத்திருக்கிறார்கள். கபில சந்திரசேன அந்த தொங்கிய நிலையில் அவர் இருக்கவில்லை, மாறாக அந்த கீழே ஒரு கதிரையும் இருந்திருக்கிறது. கதிரையில் தான் அவருடைய தலை, உடல் கீழே தரையில் இருந்திருக்கிறது, கதிரையில் தான் தலை இருந்திருக்கிறது. இப்படி சாய்ந்து கீழே 2 துண்டு பட்டிகள், அந்த அவர் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகின்ற அந்த தற்கொலை செய்து கொள்வதற்காக பயன்படுத்த பட்டி, அந்த ஜிம் பட்டி என்று சொன்னேனே, அது 2ஆக உடைந்து கீழே கிடப்பதாகத்தான் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது கிடைத்த தகவலுக்கு அமைய அந்த கதவில் கபில சந்திரசேன ஒரு பாரம் தொங்கியதற்கான வாய்ப்புகள் இல்லை, ஆதாரங்கள் இல்லை என்று தான் ஒரு சில தகவல்கள் வெளியாக இருக்கிறது. நீதிமன்றத்தில் இருந்து அங்கே இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் சில தகவல்கள் எனக்கு பாஸ் பண்ணார்கள். அதன் அடிப்படையாக வைத்து குறிப்பிடுகின்றேன். நான் பார்க்கலாம், முழுமையான விவரங்களை நாங்கள் நாளை நிகழ்ச்சியில் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். எதைப்படி இருப்பினும் மஹிந்த ராஜபக்ச குறித்த முழுமையான விவரங்கள் இப்பொழுது பெறப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது இவர் 60 மில்லியன் பெற்றாரா, கபில சந்திரசேன சொல்லிவிட்டாராம் நான் கொடுத்தேன் என்று. ஆனால் இவர் அதை பெற்றாரா என்பது குறித்தான் இன்று விசாரணை இடம்பெற்றிருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச உங்கள் சம்பந்தமாக கபில சந்திரசேன இருந்தவர் சம்பந்தமாக உங்களுடைய பேர் விவரங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். நீங்கள் அவரிடம் 60 மில்லியன் பெற்றதாக அவர் சொல்லியிருக்கின்றார். எதற்காக பெற்றீர்கள், ஏன் பெற்றீர்கள், உண்மையாக பெற்றீர்களா? இவைத்தான் பிரதான கேள்விகளாக இருந்திருக்கும். அதை தாண்டி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கும் என்பது குறித்து தகவல்களை திரட்டி கொண்டு நாளைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் தர முயற்சிக்கின்றேன். இன்று ஒரே பரபரப்பு தான். பலர் பலவிதமாக பேசினார்கள், வாய்ஸ் கட்கள் கொடுத்தார்கள். போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முன்பாக. இன்னும் ஒரு விஷயம், கபில சந்திரசேனனுடைய இந்த ஏபஸ் விவகாரம் சம்பந்தமாக 2020களில் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் தான் வழக்கு விசாரணை தொடரப்பட்டது. அங்கு நீதவானாக செயற்பட்டது தற்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளராக இருக்கின்ற ரங்க திசாநாயக் அவர்கள். அவர் முன்னாள் நீதவான், கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தை நீதவானாக செயற்பட்டவர். ஆகவே அவருக்கு A to Z எல்லா விவரங்களும் தெரியும். நீதிபதியாக நீதிமன்றத்திலே அமர்ந்து இந்த வழக்கு விசாரணைகளை கேட்டபோது அவருக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைத்திருக்கும். ஆனால் இப்பொழுது அவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளராக இருக்கின்றார். சொல்லவா வேண்டும்? எப்படியும் எல்லா பக்கங்களிலிருந்தும் ஆதாரங்களை சரியாக திரட்டி லொக் செய்ய வேண்டிய இடத்தில் லொக் செய்வார்கள் என்று தான் பொதுவாக ஒரு சிலர் சொல்கிறார்கள். பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று. இன்று தானே மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்பட்டு ஒரு 2 நிமிடம் விசாரணை இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. விசாரணை நடந்தவுடனே கைது செய்ய வேண்டும் என்று இல்லை, கொஞ்சம் காலம் செல்லும். விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படும், ஆதாரங்கள் சரியாக திரட்டப்படும். எல்லா ஆதாரங்களும் சரியாக அமைந்ததன் பின்னர்
அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதிரடியாக இடம்பெறும். அதுவரை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு எப்படி செல்லப் போகிறது என்று. காரணம், பிரதான சந்தேக நபர் உயிருடன் இல்லை. ஆனால் இறப்பதற்கு முன்பதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வழங்கிவிட்டார். அதை வைத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எப்படி இதை கொண்டு செல்லப் போகின்றது, நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கப் போகிறது, பொறுத்திருந்து பார்ப்போம். இத்தான் இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழில் மிக பிரதானமான விடயமாகவும் இருக்கின்றது. ஆகையால் இந்த விசாரணை சம்பந்தமான மேலதிக மற்றும் முழுமையான விவரங்களை நாளைய நிகழ்ச்சியில் நான் தர தயாராக இருக்கின்றேன். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் லிசி ஹருடன் நான் வின்சன். நன்றி, வணக்கம்.